அழைத்து 33 திவ்ய தேசம் திரு வைகுந்த பெருமாள். பெருமாள் வைகுந்தநாதன் தாமரை நொடி பிரான் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் வைகுந்தவள்ளி. வைகுந்தவள்ளி விமானம் விமானம். தீர்த்தம் லட்சுமி உசங்க புஷ்கரணி. விராஜ தீர்த்தம் பிரதீட்சக உதங்க மகரிஷி உபரி சரவசா. மங்கள சாசனம். திருமங்கையார்கள் 10 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. இது திருநாங்கூர்லயே உள்ளது. வைகுந்தநாத தாமரை கண்ணுடைய சுவாமியே நமஸ்துதே. இது மட்டும்தான் வைகுந்த விண்ணகரம். விண்ணகரம் என்றால் புலியப்பன் என்றொரு ஒன்றை பார்த்தோம். கால சீரம விண்ணகரம் சீர்காழியில் பார்த்தோம். நந்திபுர விண்ணகரம் பார்த்தோம். அரிமேய விண்ணகரம் பார்த்து விட்டோம். இன்னொன்றுதான் காஞ்சிபுர பரமேஸ்வர விண்ணகரம் பார்க்க போகிறோம். இதிலே வைகுந்த விண்ணகரம். வைகுந்தத்தில் இந்த பெருமாள் இருப்பதை பகல் வீற்றிருந்த திருக்கோலத்தில் இங்கே அருள்பாலிக்கிறார். இது வைகுந்த விண்ணகரம். வைகுந்த பெருமாள் இருப்பதை போல் வீற்றிருந்த திருக்கோலம் இங்கு அருள்பாலிக்கிறார். வைகுந்தே பரலைக்கு அஜித்தாத்மா பார்த்தே பகவதி ஆத்மா சகா என்ற இருப்பார். நடுவில் பெருமாள் இருப்பார். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி, நீலாதேவி நாச்சியார். வைகுந்தத்தில் இருக்கும் திருக்கோலத்தில் இந்த வைகுந்த விண்ணகரம் பெருமாள் இங்கு எழுந்தருள்பாலிக்கிறார். சேஸ்தன் என்ற சேத்தனன் என்ற அரசன் இருந்தார். அந்த ராஜா விஷ்ணு போகத்திற்கு போய் கரிய வைகுண்டத்தை அடைந்தார். நாம் வைகுந்தம் என்று சொல்கிறோமே, அந்த வைகுந்தம் என்று 2 உண்டு. முக்கிய செய்தியாக வைத்துக் கொள்வோம். போய் கடைசியாக சேருவது வைகுண்டம் தான். அதற்கு முன் ஒரு வைகுண்டம் இருக்கிறது. அது காரிய வைகுண்டம் என்று பெயர். அது இதுவரை அந்த ராஜா போய்விட்டார். ஆனாலும் இறப்பு முகப்பு எதுவே இருக்கக்கூடாது. ஆமாம், நான் வைகுண்டம் வந்து விட்டோம் எடுக்காது என்று நினைத்தோம் எடுக்கிறது. நாரதரை சந்தித்தார். எனக்கு ஏன் தாகம் வந்தது, நீதான் சொல்ல வேண்டும் போங்கள் என்று கேட்டார். காரிய வைகுந்தத்துக்கு சென்று கூட எனக்கு பசி போகவில்லை. நமக்கு இந்த ஊரில் வேறு உள்ளே சதம் வேலை வேறு இருந்தால் பசிக்காது. வைகுந்தத்துக்கு சென்று கூட பசிக்கிறது என்று தப்பு நடந்திருக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ நிறைய தான தர்மங்கள் பண்ணி இருக்க வேண்டும். அதெல்லாம் பண்ணினியா இருக்கிறாய், பண்ணாமல் இருந்திருக்கிறார். அதனால்தான் பூலோகத்தில் தமிழகத்தில் தெற்கே இருக்கும் வைகுந்த விண்ணகரத்தில் போய் இருந்து தவம் செய்தாய் என்றால் வைகுந்த பெருமாள் கஜாயராணியத்தில் திருத்தரத்தில் தவம் செய்ததால் வைகுந்த பெருமாள் உனக்கு சேவை சாய்க்கிறார். இந்த ஊருக்கு தான் தவம் செய்கிறார். வைகுந்தத்தில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அது போல கீழே இறங்கி வந்து சேர்ந்து ராஜாவுக்கு பெருமாள் அனுகிரகம் செய்யும் ஊர் இது. ஆச்சரியமான ஊர் இது. மூலமூர்த்தி வைத்தியநாதன் அமர்ந்த திருக்கோலம். உபாய நாச்சியார் புடைசூழ நித்திய சூரியர்களோடு உபயநாச்சியாரின் புடைசூழ் நித்திய சூரியர்களோடு கிழக்கே வீற்றிருந்த திருக்கோலம். பார்க்கடலில் சயன திருக்கோலம். திருவேங்கடத்தில் நின்ற திருக்கோலம். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறார். வைகுண்டத்தில் அமர்ந்து நின்ற திருக்கோலம் சுவையார் பாசம் கிருஷ்ண திருவடியே வரத்து கொண்டு இருக்கும் பார். தன்னுடைய திருக்கையை மடித்து பிடித்து கொண்டிருப்பார். வலது திருக்கையால் அவருடைய பிரத்தியானம் பண்ணி கொண்டிருப்பார். நிறைய நித்திய சூர்கள் முத்து ஆத்மாக்கள் ஆதிசேஷன் பீடத்தில் எழுந்தருளி இருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த ஊரில் பெருமாள் எழுந்திருக்கிறார். இங்கிருந்து வைகுந்த விண்ணகரம் வைகுந்தவள்ளி தாயார் தனி கோவில் நாச்சியார் கர்ப்பகுரத்தில் எழுந்தருளியுள்ளார். ஏனென்றால் வைகுந்தநாதன் போல் தனி கோவில் நாச்சியார் இந்த ஊரில் பார்த்தாலும் கர்ப்ப கிரகத்தில் கூடவே எல்லா கோயிலும் தாயார் பெருமாளுடன் எழுந்தள்ளி இருப்பார். தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், புஷ்கரணி தீர்த்தம், லட்சுமி புஷ்கரணி தீர்த்தம், விராஜக தீர்த்தம். வைகுந்தத்திற்கு வெளியே விராஜக ஆறு ஓடுகிறது. அதை தீர்த்தம் தான் இந்த ஊரிலும் தீர்த்தம். விமானம் அஜய கைங்காரி வர்த்தக விமானம். சத்திய வளத்துடன் கூடிய விமானம். புசங்க மகரிஷி உபரி சரசுவுக்கு சேவை சாட்சி பெருமாள் இங்கு எழுந்தருளியுள்ளார். வைகுந்த விண்ணகரத்தில் வைகுந்த திருமங்கையாழ்வார் 10 பாசரங்கள் 3ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி. இது யார் சொல்கிறார்களோ
பூலோகத்தில் புலோகத்தை ஆளலாம். இங்கு வாழ்க்கை முடிந்தவன் பூலோக வைகுந்தத்தையும் அடைந்து ஆழ்வார்கள். இப்போது தரணியும் ஆழ்வார்கள், வைகுந்தத்தையும் ஆழ்வார்கள் என்று ஆழ்வார்கள் சந்திக்கிற ஊர். வருடத்துக்கு ஒரு முறை நாம் வைகுண்டத்திற்கு சென்று ஒரு நாள் நாமும் ஒரு நாள் போவோம் என்று வைகுந்த திருநாங்கூர் சென்று தரிசனம் செய்யலாம். திருப்பார்கள் பல்லாண்டு பாடியிருக்கிறார். திருமங்கையாளர் பல்லாண்டு பாண்டவத்தில் நிறுத்த பரமபதவாசல் நாதன் புறப்பட்டு வர அவரை பின்பற்றி 10 பெருமாள்கள் இவ்விடம் திருநாங்கூர் வந்தனர். பரமபதத்தில் இருந்து வந்ததால் அங்கே அவ்விதமே நித்திய சூரியருக்கு காட்சி கொடுக்கிறார். அதுபோல் இங்கு மகரிஷி என்பவரும் இத்தலத்து பெருமாளை வேண்டி மோட்சம் அடைய பெற்றனர் என்பது வரலாறு. பரமபதத்தில் உள்ள விருஷாக நதியை இங்கு விராஜக தீர்த்தமாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய்.